அப்பன் கன்னிக்கையை தானம் பண்றது நல்ல யௌவனம் உள்ள நல்ல குடும்பத்து பையனை பார்த்து தானம் பண்ணணும். அப்படி பண்ணணும். நிறைய சாப்பாட்டுக்கு வசதி உள்ளவனை பார்த்து கொடுக்கணும். அப்படி இல்லாத தரித்திர இடத்துல கொடுத்து ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத இடத்துல கொடுத்தானே ஆனா அந்த பிதா மகாபாபத்தை அடைவன். இப்படி பிதா செய்ய வேண்டிய காரியமாச்சே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற பிதாவான நான் வயது முதிர்ந்த ஒரு கழவனுக்கு உன்னை கொண்டு போய் கொடுத்து விட்டு உன் வாழ்க்கையை நான் கெடுத்தேன்னா நான் க்ஷேமமா இருப்பேன். நான் கவலைப்பட்டானாம். ராஜா பித்ரா புத்ரீ பிரதாரவ்யா பயாஜ்ஞாதிபலாய தனதான்யசமர்த்தாய நாதனாய கதாச்சன. கொண்டு போய் கன்னிகையை கொடுக்கலாமோ? மரணம் மேவரம் பிராப்தம் வயிறு உப்புசத்தால நான் சைன்யம் இன்னும் எல்லாரும் போயிடுறோம், பாதகம் இல்லை. உன்னை கெடுக்காமல் நான் செய்ய வேண்டியது என்னுடைய காரியமாக்கம்னு மரணம் மேவரம் பிராப்தம் பிரதானவந்தாய குயில் போல் பேசுகலாம். அப்படிப்பட்ட வாக்கையுடைய ஹே உத்தமி, உன்னை கொண்டு போய் கண்டறியாத ஒரு கழவன் இடத்துல கொண்டு போய் நான் கன்னிகாதானம் பண்ணுவேனா? இந்த பாபத்தை நான் அடைவேனான்னு சரியாச்சு கண்ணும் கண்ணீருமா பெண்ணை பார்த்து சொன்னாள். அது உடனே குழந்தை சொல்றாள், என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உலகத்துல இப்ப வயிறு பூசம் வந்தவாள்லாம் க்ஷேமத்தை அடைகிற புண்ணியம் எனக்கு போரும். அந்த புண்ணியம் என்ன ரட்சிக்கும் நாளா. ராஜா பிரம்மண அந்தன் மிருத்தன் கோபிஷ்டன் சொல்றார். அவளை அப்படி சொல்லல, என்ன மகரிஷி உபிச்சு விடுங்கோ. உலகம் முழுக்க க்ஷேமத்தை அடையிட்டோம். இப்ப வயிறு ஆறாருக்கு வீங்கி இருக்கோ எல்லாரும் க்ஷேமத்தை அடையிட்டோம். அந்த புண்ணியம் எனக்கு போரும் நாளாம். ராஜா பிரம்மண அந்தன் மிருத்தன் கோபிஷ்டன் சொல்றார். அவளை அப்படி சொல்லல, என்ன மகரிஷி உபிச்சு விடுங்கோ. உலகம் முழுக்க க்ஷேமத்தை அடையிட்டோம். இப்ப வயிறு ஆறாருக்கு வீங்கி இருக்கோ எல்லாரும் க்ஷேமத்தை அடையிட்டோம். அந்த புண்ணியம் எனக்கு போரும் நாளாம். நான் ஒரு ரிஷிய கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலே பல பேர்களுக்கு க்ஷேமம் உண்டானா அது எனக்கு போரும் நாளாம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கட்டும் நாளாம். சுகம் பவது சர்வேஷாம் மந்திரிணா விஸ்மயம் கதா. இப்படி சொன்ன சப்தத்தை மந்திரிகள் கேட்டு ஆச்சரியப்பட்டாளா. உலகம் நன்னா இருக்கட்டும், நான் மகரிஷிக்கு பரிசரிய பண்றேன், எனக்கு அந்த சுகம் போதும். உலகம் அடையிற சுகம் அது அந்த புண்ணியம் என்ன காப்பாற்றும். நீ இப்படி ஒரு குழந்தை இப்படி சொல்றாளே, இதுதான் புண்ணியத்தினுடைய பலம். நல்ல சூரிய வம்சம், ரங்கநாதன் உபாசிக்கிற வம்சம், வசிஷ்டன ஆச்சாரியனா அடைஞ்ச வம்சமோ இல்லையோ, அந்த குழந்தைக்கு இது மாதிரி ஒரு தோற்றம் தோன்றுது. இல்லத்துல ஒரு பிரவൃத்தி வந்தா அது ஏதோ குடும்பத்துல இருக்கிற ஒரு புண்ணியம் தான் காரணம், வேற ஒன்றும் காரணமே சொல்ல முடியாது. அதுதான் நாம் நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். மந்திரிகள்லாம் ஆச்சரியப்பட்டாலும் குழந்தை இப்படி பேசுறத பார்த்துவிட்டு ராஜாவுக்கு பரம சந்தோஷம் வந்துடுது. குழந்தை ஒண்ணு சொன்னால் பாருங்கள், எல்லாருக்கும் உலகத்துக்கும் என்ன ஒரு ரிஷிக்கு கன்னிகாதானம் பண்ணுவதனால க்ஷேமம் உண்டானா அதுவே போரும் அவ சொன்னாலே, அது ராஜாக்கு ரொம்ப சரியா பட்டு போயிடுது. எல்லாருக்கும் உண்டான க்ஷேமம் போருமே என்று சொல்லிட்டாளே குழந்தைன்னு சந்தோஷப்பட்டு இங்க இருந்து கன்னிக்கை அழிச்சுட்டு பத்னியோட கூட
மகர்ஷி இருக்கிற இடத்துக்கு ராஜா பரம்பிட்டு போயிட்டாள் அரமனையில இருந்து. ராஜா பரம பிரீத போய் நமஸ்காரம் பண்ணி தபஸையே தனமாக உடைய மகர்ஷியை பார்த்து சொன்னாளாம். ராஜா கத்வா பிரணம்ய சிரசா சமுவாச தபோதனம் இக்சுக்த்வா ஸ்மை ததௌ புத்ரீம் விவாஹவிதினா நிருபா. சொன்னா ராஜா குழந்தை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டால் தரேன்னா அவள் மனப்பூர்வமா கிரகிக்கிறேன்னு சொன்னாளா, என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னாளான்னா அவள் சொன்னதெல்லாம் சொன்னாள் ரிஷிட்டே. அவருக்கு சந்தோஷம் வந்துடுத்து. ரிஷிக்கு இது மாதிரி ஒரு பெண் சொன்னாளேன்னு உடனே விதிவத்தாய் மந்திரத்தை சொல்லி கல்யாணத்துக்கு சாலக்கிராமம், பசு, கன்று, துளசி, தீர்த்தம், மந்திரம் சொல்லிக்கிறதுக்கு வாத்தியார், வாங்கிக்கிறதுக்கு ஒரு பையன், தானத்துக்கு வஸ்து, கன்னிக்கை, இதுதான் தேவை.